வெள்ளவத்த பக்கம் போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் மீன் பிரியர்கள் இருப்பீங்கள், அதாவது வீட்டில் மீன் வளர்க்குறாக்கள். இந்த இடத்துல கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து மீனை பிடிச்சிக்கிட்டு வந்து கரையில் விற்கினோம். உடனே போய் பிடிக்கணும், பிடிச்ச உடனே வந்து விற்கினோம். அழகழகான மீன்கள், அதாவது நாங்கள் இதுவரை தொட்டிகளில் பார்க்காத மீன் வகையெல்லாம் வந்து வித்தியாசமெல்லாம் வந்து விற்றுன்ட்ருக்கேன். நான் அடிக்கடி இந்த இடத்துல பார்க்குறேன். சரி ஒருக்கா போய் போடுவோமே வீடியோன்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன். இதுலேயும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று வந்து வச்சுருக்கீங்கன்னா அது வந்து ஒரு கருப்பு கலரில் இருக்குது. அது வேறு மீன்களோட உராசப்பட அது நீல கலரில் மாறுது அந்த மீன். அதாவது வால் வந்து மஞ்சளாக இருக்கும் பாருங்கள், இதில் வால் வந்து மஞ்சளாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் அந்த வால் மட்டும் மஞ்சளாக இருக்கும், அந்த கருப்பு உடம்பு வந்து நீல கலராக மாறும். அதில் பாருங்கள் தெரியுது. ஸோ நீல கலராக மாறிடும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கே வந்து இந்த மீன் விற்கணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தையில் ஹாமஸ் அவனி ஒன்று இருக்குது தானே, எங்களோட ரியோ ஐஸ்கிரீம் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே காலமே ஒரு 9:30 பிறகு நிப்பின வாக்கள் அதில் வந்து வாங்கலாம். வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயினோம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்களேன், அந்த நீல கலரில் மாறுது, சிலது பக்கத்தில் கருப்பில் இருக்குது. அதைத்தான் நிறைய பேர் விரும்பி வாங்கி கொண்டிருக்கணும். அது ஏதோ வெளியெல்லாம் சொல்லிச்சு சிங்களத்தில் கதைச்சதால் எங்களுக்கு ஒன்றும் விளங்கலை, வித்தியாசமெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரயோசனமாக இருந்தால் வெள்ளவத்தைக்கு போகும்போது மறக்காமல் மீனை வாங்குங்க, அதோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க.